டீ குடிக்கிறீங்களா? நீங்க டீ குடிக்கிறதுக்கு பதிலா நான். ஹாய், திஸ் இஸ் பிரியா ஃப்ரம் பிரியா செட். சென்னைக்கு வந்த புதுசில் டீ குடிக்கிறதெல்லாம் வந்து பணக்காரங்க செய்யறது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஏன்னா நான் 12th படிக்கிற வரைக்குமே ஊரில் டெய்லி பால் வாங்கி டீ போடுறதுன்றதெல்லாம் வந்து ஒரு பழக்கமே கிடையாது. எப்பயாச்சும் வெளியூருக்கு போனால் அம்மா அப்பா கூட அவங்க பாட்டி இந்த மாதிரி இருக்கவங்கலாம் டீ கடையில் டீ வாங்கி தருவாங்க. அது எப்பயாச்சும் தான். அதுவும் ஊருக்கு எதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போனோம் அப்படின்னா தான் வாங்கி தருவாங்க. மற்றபடி வீட்டில் வந்து பால் வாங்கி டெய்லி காலையில் சாயங்காலம் டீ போட்டு குடிக்கிறது அப்படின்ற ஹேபிட்லலாம் எங்கள் வீட்டில் கிடையாது. ஆனால் சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே இருக்க சர்க்கம்டன்ஸ் பார்த்துட்டு எல்லாருக்கும் வீடு தேடி பால் வருது. டெய்லி காலையிலையும் ஈவினிங் டீ டைம்னே வந்து ஒரு டைம் வச்சு டீ குடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது, ஓ, பணக்காரங்களாம் தான் வந்து டீ போட்டு குடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாளில் வந்து நாங்களுமே வந்து 10 ரூபா பாக்கெட் கிடைக்கும் இல்லையா, எங்கள் அப்பா வந்து 10 ரூபா பாக்கெட் பால் வாங்கிட்டு வருவார். டீ போட்டு குடிப்போம். அப்போ நினச்சேன் நம்மளும் வந்து பணக்கார ஆகிட்டோம், நம்மளும் டீ போட்டு குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாளடைவில் வந்து டீ குடிக்கிறதே வந்து எவ்வளோ பெரிய பேட் ஹேபிட். அப்படி பேட் ஹேபிட்ன்றதை விட டீ குடிக்கிறது வந்து அன்ஹெல்தி அப்படின்றது மாதிரி தெரியுது. சரி, என்னாலையும் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து டீக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். சரி, டீக்கு பதிலாக என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தோம். சரி, ஓகே, ஏதாவது ஹெல்த்தியாக வந்து சாப்பிடுவோமே அந்த டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். இந்த கஞ்சி செஞ்சு பாருங்க. ஒரு வாட்டி தேங்காவோட சீவி போட்டு குடிச்சிங்கன்னா இன்னொரு வாட்டி குடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல உங்களுக்கு தோண்டும். அவ்வளோதான். அது அப்படியே கிரைண்டர்ல அரைச்சி எடுத்துக்கிட்டா நம்ம என்ன பண்ணுறோமோ பசங்களும் அதான் பண்ணுவாங்க. இப்போது நான் அவங்க பால் தான் குடிக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுவேன். நீ மட்டும் டீ குடிக்கிற, எனக்கு பால் கொடுக்குற அப்படின்னு கேட்பாங்க. பட் இந்த மாதிரி டைமில் அவங்க இருக்கும்போது கூட இருக்கும்போது டீக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியாக ஏதோ ஒன்று போட்டு குடித்தோம் அப்படின்னா இந்த மாதிரின்ற அது என்னன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லைல்ல. நம்ம உளுந்தங்கஞ்சிக்கு தான் மாவு வந்து ரெடி பண்ணி உளுந்தங்கஞ்சி வந்து காசிட்டிருக்கேன். 1 கப் உளுந்துக்கு வந்து 1/4 கப் வந்து அரிசி சேர்க்கணும். பச்சரிசி, நீங்கள் எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட உடச்ச உளுந்து, முழு உளுந்து, தோல் எழுத்த உளுந்துன்னு அந்த மாதிரி எல்லாமே கலந்து இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருந்தது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைச்சிட்டேன். நான் வந்து 2 கப் உளுந்து, அப்புறம் வந்து 1/2 கப் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய், முந்திரி, பாதாம் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் வேறு எதாவது நட்ஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட. அப்போ இனிமேல் டீயை குடிக்க மாட்டியான்னு கேட்டால் அது தெரியல. பட் ஒரு நாளைக்கு 2 டீ குடிக்கிறேன் அப்படின்னா ஒரு வேளை வந்து உளுந்தங்கஞ்சி, ஒரு வேளை டீ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் இது எப்படி போகுதுன்னு. பட் நான் எம் ஆல்வேஸ் டீ லவர் தான். டீ இல்லாமல் தெரியல. பட் குறைக்கணும் இல்லையா, எதுவுமே வந்து அளவுக்கு மீறினா நஞ்சு தானே. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி போடுற எல்லா வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.